அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் கடந்த வகுப்புல குர்ஆனை அணுகுறதுடைய நிலைகளை நம்ம பார்த்தோம். அதாவது குர்ஆனை அணுகுவதற்கான வழிகாட்டுதல், அதாவது குர்ஆனுக்கு முன்னால் பணிவுடன் இருத்தல். குர்ஆனை அணுகுறதுக்கு முன்னால் நம் மனதளவிலும் முற்றிலும் பணிவான நிலைக்கு நம்ம வரணும். நமது முந்தைய அடையாளங்கள், அனுபவங்கள் மற்றும் சொந்த கருத்துக்களை தொலைச்சிட்டு குர்ஆனுக்கு முன்னால் நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிற நொறுங்கிய மனநிலையோடு அணுகணும். அதனாலதான் அல்லாஹ் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அது நொறுங்கி போயிருந்திருக்கும் அப்படிங்கிற வசனத்து மூலமா அல்லாஹ் நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நமக்கு தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நமக்கு என்ன 1000 அறிவு இருந்தா கூட அதையெல்லாம் நம்ம எதுவுமே இல்லாம எம்டியான மனநிலைமையோடு தான் நம்ம குர்ஆனை முதல்ல அணுகணும். குர்ஆன் என்னை எப்படி மாத்துதோ அப்படி நான் மாற தயார் அப்படிங்கிற உன்னதமான புரிதலை நமக்குள்ள வளர்த்துக்கிறணும். 2வது, முன்முடிவு இல்லாமல் அணுகுதல். அதாவது நம்ம வாழ்ற சமுதாயத்தோட பழக்க வழக்கங்களும் சிந்தனைகளும் நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு முன்முடிவா பதிந்திருக்கும். இது குர்ஆனை விளங்குறதுல சிந்தனை தடைகளை நமக்கு உருவாக்கலாம். யூதர்கள் தங்களை உயர்ந்த சமூகம் என்று நினைத்த முன்முடிவினால்தான் இறுதி தூதரை ஏற்க மறுத்தாங்க. எனவே எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம காலியான உள்ளத்தோடு திறந்த மனதோடும் நம்ம குர்ஆனை அணுகி ஏற்றுக்கொள்ளணும். 3வது, ஆழ்ந்த கவனத்தோடு செவியேற்றல். குர்ஆன் நம்மிடம் உரையாடுகிறது என்ற உணர்வோடு மிக கவனமான ஈடுபாட்டோடும் அதனை செவி தாழ்த்தி கேட்கணும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. குர்ஆனை திறந்து நம்ம ஓதும்போது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறான் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த குர்ஆனை நம்ம இது பண்ணணும். அதாவது இப்போ ஒரு சுவையான உணவை எப்படி நிதானமா ரசிச்சு சாப்பிட நம்மளை சுத்தியுள்ள வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த உணவை சாப்பிடணும்னு அதை தயாராகிறோமோ, அது போல குர்ஆனை ஓதுறதுக்கும் நம்ம கவனத்தை திசை திருப்புற அந்த நம்ம இடையூறுகளை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கான ஒரு அமைதியான நேரத்தை ஒதுக்கி நம்ம அதை ஓத ஆரம்பிக்கணும். அதாவது இது என் வாழ்வை மாற்றணும் அப்படிங்கிற நிலையான எண்ணத்தோடு படித்தா மட்டும்தான் அது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சேஞ்ச் கொண்டு வரும். இப்போ புகாரியில் வரக்கூடிய முதல் ஹதீத், இன்னமல் அமாலும் பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையில் உள்ளது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஹிஜ்ரத்துடைய நோக்கமாக இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். அல்லது இந்த உலகம் உங்களுடைய நோக்கமா இருந்தா அதுக்கான தேவைகள் அங்கே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அதுல வருது. அதாவது ஹிஜ்ரத் செய்யறது தூதரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காகவும் நம்ம நினைச்சு இந்த ஹிஜ்ரத் செஞ்சா அதோடைய நோக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். அல்லது இங்க இருந்து போயிட்டா இந்த இடம் நம்மளுடைய ஆள்றதுக்கு, நம்மளுடைய தொழில் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஏற்றதா இல்லை, நம்ம ஹிஜ்ரத் செஞ்சு வேற இடத்துக்கு போய் அதற்கான பொருளாதார நம்மளுக்கு உதவி எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சு போனா அது கிடைக்கும். அது மாதிரி நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அது போலதான் அந்த குர்ஆனை படிக்கிற நோக்கம். அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நினைச்சும் வாசிக்க கூடாது. அல்லது சில பேர் நன்மையை எதிர்பார்த்து குர்ஆனை ஓதுறாங்க. அதாவது இந்த குர்ஆனை இந்த சூறாவை டெய்லி வீட்டில் ஓதுனா நம்மளுக்கு நன்மை கிடைக்கும், பரக்கத் வரும் அப்படின்னு சொல்லி ஓதுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நன்மை கிடைக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஓதுறதுடைய நன்மை மட்டும்தான் நம்ம கிடைக்கும். அது என்ன சொல்லுது, அது நம்ம வாழ்க்கைகளுக்கு எப்படி வாழ சொல்றதுன்னு அல்லாஹ் நம்மளுக்கு அதுல என்ன சொல்லியிருக்கான், நம்மளுக்கான கட்டளைகள் என்ன சொல்லியிருக்காங்கிறத அந்த நோக்கத்தோடு நம்ம ஓதுனா மட்டும்தான் அது அதோடைய ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். குர்ஆன் என் வாழ்க்கையை மாற்றணுங்கிற எண்ணத்துல படிச்சா மட்டும்தான் அது கிடைக்கும். அது நான் எப்படி வாழணுங்கிறத அல்லாஹ் அதுல எனக்கு என்ன சொல்லி தர்றான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், அந்த நோக்கத்தோடு நம்ம அதை ஓத ஆரம்பிச்சோம்னா மட்டும்தான் அதற்கான ரிசல்ட் நம்ம கிடைக்கும். இப்போ ஒரு சமையலை செய்ய போறோம், ஒரு சாதாரணமா ஒரு சாதம் வடிக்க போறோம்னா அதற்கான ப்ராசஸ் என்னென்னவோ, இப்போ அடுப்புல தண்ணியை வச்சு அதுல அரிசியை போட்டு அதுல அந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் அந்த சாதம் அப்படிங்கிறது அந்த உணவுப் பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம செய்யறதோட நோக்கம் சரியா இருக்கணும். அல்லது அதே மாதிரி குர்ஆனை வாசிக்கும் போது அல்லாஹ் நமக்கு சொல்ற மெசேஜ் என்ன, அதை நம்மளுக்கு நம்ம கடைபிடிக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு படிக்கும்போது மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது அதோட ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய நோக்கத்துல தெளிவில்லைன்னு அர்த்தம். அதாவது குர்ஆன்ல பொது வழிகாட்டுதலும் உண்டு, எல்லாருக்குமான வழிகாட்டுதல் குர்ஆன்ல உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு தனி மனிதருக்கான வழிகாட்டுதலும் உண்டு. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நான்
அதை ஓதணும், அதிலருந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும்னு நினச்சு நான் அதை ஓதுனா மட்டும்தான் எனக்கான தீர்வை வந்து அதில் நான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு நான் போய் அதை ஓதி அவங்களுக்கு நான் தீர்வு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுடைய முயற்சி வந்து முயற்சி எடுத்து அவங்கவுங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும்னு ஓதுனா மட்டும்தான், அந்த நோக்கத்தோட அந்த குரானை வாசிச்சா மட்டும்தான் நமக்கான ப்ராப்ளத்துக்கான தீர்வு வந்து நம்மளுக்கு அதில் கிடைக்கும். இப்போ 2வது அத்தியாயம் 121வது வசனத்தில், நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் படிக்க வேண்டிய விதத்தில் அதை படிக்கின்றார்கள், அவர்களே அதில் நம்பிக்கை கொண்டவர்கள், அதை ஏற்க மறுப்போரே நஷ்டமடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, திருமறை குரானை படிக்க வேண்டிய விதத்தில் வந்து அதை படிப்பாங்க, அதாவது பின்பற்ற வேண்டிய விதத்தில் அதை பின்பற்றுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கூறுகிறான். இன்னும் அவர்கள் தான் நம்பிக்கை கொண்டவர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய விதம், வாசிக்கக்கூடிய விதம் எப்படி இருக்குன்னா, வெறும் ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம எப்படி படிச்சுட்டு போவோமோ அது மாதிரி இருக்குது. ஒரு நம்பிக்கை கொண்டவனுடைய வாசித்தல் படித்தல்ங்கிறது மிகவும் தெளிவானதாகவும் அதை வந்து உள்வாங்கக்கூடியதாகவும் இருக்கும். இதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ் கூறுறான். வேறு சிலர் வந்து இந்த வசனத்துக்கு என்ன சில கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்னா, குரானை தர்ஜுமாவோடு, அதாவது சரியான உச்சரிப்போடு ஓதுறதான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா மாற்று மத சகோதரர்கள் எத்தனையோ பேர் வந்து இந்த திருக்குரானை நம்மளை விட தெளிவான உச்சரிப்போடு ஓதக்கூடியவங்க வந்து இருக்காங்க. அப்படின்னா இந்த வசனத்தை வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கத்திற்கு அவங்க வந்து நம்பிக்கை கொண்டவர்கள்னு தானே நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஆனால் அப்படி இல்லை. அதாவது இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குரானை பின்பற்ற வேண்டிய விதத்தில் அவர்கள் பின்பற்றுவார்கள் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த இடத்துல வந்து அல்லாஹ் கூறுறான். இதற்கு உதாரணமாக இதே வசனத்தில் வர அதே வார்த்தை, அதாவது வேறு ஒரு வசனத்தில் வர்ற அந்த வார்த்தை அது என்னன்னா, 91வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அதை அடுத்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக. இந்த வசனத்தையும் அதே வார்த்தையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வந்து பயன்படுத்துகிறான். ஆனால் இந்த இடத்துல பின்தொடர்ந்துங்கிற வார்த்தை வந்து வருது. இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்துலேயும் இதே கருத்தை தான் அல்லாஹ் நம்மளுக்கு கூறியிருக்கான். அப்படியானா குரானை நம்மளுடைய அணுகிற முறை எப்படி இருக்க வேண்டும்னா, அந்த குரானை நம்ம எப்படி வாழ சொல்கிறதோ அதுபடி வந்து இருக்கணும். நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் எல்லாருமே இந்த குரானிய மனிதர்களாகவே வாழ்ந்தாங்க. அது எப்படி வந்து அவங்களால முடிஞ்சுது? சில விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்த்தா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவ்வப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் அல்லாஹ் வந்து வஹியா அந்த குரான் வசனத்தை வந்து இறக்கினான். அதோடு மட்டுமல்லாமல் சஹாபாக்கள் வந்து குரானுடைய வாசகங்களை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றி அதை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு தஹ்ரீம் சூறாவில் ரசூலுல்லாஹ்வுடைய சில மனைவிகள் செய்த தவறை வந்து அல்லாஹ் நேரடியாக சொல்லி காமிச்சு அவர்களிடத்திலே சொல்லி அல்லாஹ் அவர்களை கண்டிக்க சொல்லவும் செய்கிறான். அப்படி இருக்கிறதுனா அவர்களுடைய வாழ்வில் வந்து அந்த குரான் எப்படி அவ்வப்போது இறங்கினாலும் கூட அது இறைவனிடமிருந்து வருது, அல்லாஹ் நமக்கு தான் சொல்கிறான் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர்களிடத்துல வந்து உறுதியாக இருந்துச்சு. அதனால தான் அவங்களுடைய அந்த நோக்கம் சரியாக இருந்த காரணத்தினால தான் அவங்க வந்து குரானிய மனிதராக வந்து வாழ முடிஞ்சு. ஆனால் இன்றைக்கி நம்மிடத்துல வந்து ஒட்டுமொத்த குரானும் நம்மளுக்கு கையில் இருக்குது. ஆனால் அப்பப்போ அதை திறந்து ஓகே இன்றைக்கி ஓதிட்டோம், இன்றைக்கி 2 பேஜ் ஓதிட்டோம், 3 பேஜ் ஓதிட்டோம்னு நம்ம மூடி வச்சிடறோம். இன்றைக்கி அந்த தவிர வந்து நம்ம செய்கிறோம். அதை வந்து அப்படி இருக்கக்கூடாது. அது டெய்லி ஒரு பக்கம் நம்ம ஓதுனா கூட அந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, அல்லாஹ் அதில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கான், எப்படி அதை நம்ம பின்பற்றணுங்கிற எண்ணத்தோடு நம்ம ஓதணும். அல்லாஹ்வுடைய இது வந்து இன்னும் 4வது அத்தியாயம் 100வது வசனத்தில், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்பவர் பூமியில் அதிகமான புகலிடங்களையும் வசதிகளையும் பெற்றுக்கொள்வார். அல்லாஹ்வை நோக்கியும் அவனது தூதரை நோக்கியும் ஹிஜ்ரத் செய்து தன் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்பவருக்கு மரணம் ஏற்பட்டால் அவருடைய கூலி அல்லாஹ்விடம் கிடைத்துவிடும். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு வருது. இந்த வசனத்தில் வந்து அல்லாஹ் கூறுற வார்த்தை, ஒருவர் வந்து ஹிஜ்ரத் செய்வதற்காக அவனது தூதரை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி வீட்டை விட்டு புறப்பட்டுறாரு. சென்ற வரைக்கும் மரணம் ஏற்பட்டுட்டா கூட அவருடைய கூலி வந்து அல்லாஹ்விடத்தில் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, நம்முடைய எண்ணம் வந்து சரியானதாக இருந்தால் நம்முடைய செயல் முடியலைன்னா கூட, அது முடிக்கப்படவில்லைன்னா கூட அதுக்கான கூலி நம்மளுக்கு வந்து நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். மனிதனுக்கு இன்னும் 53வது அத்தியாயம் 39வது வசனத்தில், மனிதனுக்கு அவன் முயற்சித்தது தவிர வேறு இல்லை என்று இருப்பது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா
அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து மனிதனுக்காக முயற்சித்ததை தவிர வேறு இல்லைன்னு கூறுறான். அதாவது நம்முடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும், நம்முடைய நோக்கம் எதுவாக இருந்து அதற்கேற்றாலும் நம்முடைய முயற்சி இருக்கிறதோ, நம்ம என்ன முயற்சித்தோமோ அதற்கான கூலி நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். அதை அல்லாஹ் கூறுறான். அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்முடைய நோக்கத்தை சரிப்படுத்தி நம்மளுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்தி அதற்கான முயற்சி வந்து தானாக தெளிவடையும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, இப்போ பிள்ளைங்களெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க. இப்போ நம்மள நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் நல்ல மார்க் எடுக்கணும்னு நான் உட்காந்துருந்தேன்னா எனக்கு அது கிடைக்காது. அதுக்கான நான் எப்படி எஃபர்ட் போட்டு நான் படிக்கணும், அதற்கான முயற்சி என்னவோ அதை நான் எடுக்கணும். அதுக்கான முடிவை வந்து அல்லாஹ் லேசாக்கி தருவான். அதை வந்து அல்லாஹ் தெளிவாக்கி தருவான். அதுபோல் நம்ம வந்து இதுவரை நம்ம பார்த்த விஷயம் குரானை எப்படி அணுக வேண்டும்னா, தாழ்ந்து விட வேண்டும், அதாவது பணிந்து விட வேண்டும், முன்முடிவு இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையாக கட்டுப்பட வேண்டும், அதை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த 4 விஷயம் மிக முக்கியமானது. ஆனால் இதை விட முக்கியமான 5வது ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி அல்லாஹ் கூறுறான். 16வது அத்தியாயம் 98வது வசனத்தில், குரானை ஓதும்போது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நாம் திருமறை குரானை ஓதும்போது ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும் அப்படிங்கிறது தான் இந்த 5வது விஷயம். இது குரானை அணுகுவதில்லை, அதாவது நமக்கு மிக பெரும் தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஷைத்தான் மட்டும்தான். உதாரணமாக ஒரு ராக்கெட்டை எடுத்துக்கிறோம். அந்த ராக்கெட்டை வந்து நம்ம பூமியுடைய ராக்கெட் என்பது குரான், பூமியுடைய ஈர்ப்பு விசைங்கிறது ஷைத்தான். மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து அதை நாம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த ராக்கெட் பறப்பதற்கு ஈர்ப்பு விசையை அள்ளி தள்ளி கொண்டு விட்டு போவதற்காக தான் தன்னுடைய 90% எண்ணெய் எரிபொருளை வந்து பயன்படுத்துது. அதோடைய 10% எண்ணெயை வந்து அது பறப்பதற்கு வந்து பயன்படுத்தப்படுது. இப்போ இதை பார்க்கும்போது புவியீர்ப்பு விசையை எவ்வாறு அந்த ராக்கெட் வந்து தடுத்து மேலே செல்றதோ, அது போல் நம்மளும் ஷைத்தானுடைய தீண்டுதலை வந்து தடுத்துட்டு இந்த திருமறை குரானை நம்ம எந்த அளவுக்கு இந்த தடைகளெல்லாம் தாண்டி நம்மிடத்தில் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். நமது விஷயத்தில் வந்து முயற்சி செய்வோரை நம்முடைய வழிகளில் செலுத்துவோம். அல்லாஹ் நன்மை செய்வோருடன் இருக்கிறான்னு அல்லாஹ் 29வது அத்தியாயம் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், நம் முயற்சி போருடைய முயற்சிகள் அவர்களுக்கு நம் வழிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குவோம். அவங்க நம்மளுடைய வழிகளில் வந்து நம்ம செலுத்துவோம். நம்மிடத்துல முயற்சி இருந்தால் மட்டும்தான், அதாவது முயற்சி செய்யக்கூடியான கூலி வந்து கிடைச்சிரும் கண்டிப்பாக. அதை நம்மளால் முடிக்கப்படலைனா கூட அந்த நம்ம செஞ்ச முயற்சிக்குடைய கூலி வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுக்கு அதிகமாக தான் நம்மளுக்கு இல்லை. அப்படிங்கிறனால நம்ம செய்த முயற்சி, இப்போ நான் இது அளவுக்கு நான் குரானை பின்பற்றி நான் வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற முயற்சியோடு நான் ஓதி, அது என்னை சுற்றி எவ்வளோ தடை இருந்தாலும் கூட அந்த வழியை வந்து அல்லாஹ் எனக்கு லேசாக்கி தந்துடுவான். அல்லாஹ்வுக்கு நிகராக, அதாவது யாரும் இல்லை என்ற இறைவன் கூறும்போது கூட, அதாவது நம்ம இப்போ லா இலாஹ இல்லல்லாங்கிற வார்த்தை கூட நம்மளுக்கு வந்து இதுக்கு ஒரு உதாரணம். அல்லாஹுடைய அந்த லா இலாஹ இல்லல்லாங்கிற இதை நம்ம ஏற்றுக்கிறத கூட, அதில் கூட அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்று இறைவன் கூறும்போது கூட இவ்வாறு அல்லாஹ் உடைய தடை உடைத்து தான் அல்லாஹ் கூறுகிறான். அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது, அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வணங்கும் யாராலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் கூறக்கூடிய வசனங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இதனால் சொல்ல வருவது என்னென்னா, அதாவது அற்பத்துலேயும் அற்பமானது அந்த ஒரு அதை கூட அவர்களால் வந்து படைக்க முடியாது. அப்படிங்கிற போது அவங்க எப்படி இறைவனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான். ஒரு ஈயை வந்து உதாரணமாக வைத்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மளுக்கு உணர்த்துறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மக்களுக்கு அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது கூட அவர்களுடைய அந்த எண்ணங்களை உடைப்பதற்கு தன்னுடைய படிநிலைகளை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. முதல்ல நட்சத்திரத்தை கடவுள்னாங்க, பின்னர் சந்திரனை கடவுள் என்றார்கள், பின்னர் சூரியனை கடவுள் என்றார்கள். இப்படி தன்னுடைய படிநிலைகளை அவர்களை எடுத்து வச்சாங்க. இப்படியே அந்த மக்களுடைய எண்ணத்தை அவங்களால கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்த முடிஞ்சது. இறுதியாக அல்லாஹ் ஒருவனேன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு மரமோ செடியோ அதை வளர்ந்து வெளியே வரணும்னா அது மண்ணை உடைச்சி தான் வந்து தீர வேண்டும். அது மண்ணை உடைத்தே ஆக வேண்டும். அதை போல் நமக்கு குரானிய மனிதராக நம்ம மாறணும்னா நமக்கு தடையாக இருக்கிற இந்த ஷைத்தானுடைய திண்ணுதலை உடைச்சி எரிஞ்சு தான் நம்ம வந்து அடையணும்.
அதாவது இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸையே எடுத்துக்கிருவோம். இப்போ 1 மணி நேரம் இந்த கிளாஸ நான் நல்லபடியா ஒரு நிதானமா, தெளிவா நம்ம கேட்கணும்னா, இதுக்கு தடையா எனக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அதையெல்லாம் நான் சரி செய்யணும். இந்த 1 மணி நேரத்தில எனக்கு இதில எந்த ஒரு ஃபோன் கால்ஸ் வரக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணுமோ, அத செய்யணும். இந்த 1 மணி நேரத்தில எந்த வேலையும் நம்மளுக்கு யாரும் சொல்லிறக்கூடாது. இந்த மாரி சுத்தி உள்ள நம்ம எத்தனையோ தடைகள் இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் வீட்ல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அந்த தடையெல்லாம் உடைச்சு தான் நம்ம இந்த 1 மணி நேரத்த நம்ம கரெக்ட்டா நம்ம காரணத்த நம்ம செலவிடணும். அப்பதான் நிதானமா நம்ம இதோடைய நன்மைய நம்ம பயனடைய முடியும். அதனுடைய அல்லாஹ் மேலும் சொல்றான் 91வது அத்தியாயம் 8, 9, 10 வசனத்துல. அதனுடன் நன்மையையும் தீமையையும் அதற்கு அவன் அறிவித்தான். அதை தூய்மைப்படுத்துகிறவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதை களங்கப்படுத்தியவர் நட்டமடைந்தார். இந்த வசனத்துல கூட அல்லாஹ் கூறும்போது அந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். அந்த உள்ளத்துக்கு நன்மையும் தீமையும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கிறான். அதை தூய்மைப்படுத்தியவரே வெற்றியடைவார். அதை களங்கப்படுத்தியவர் நஷ்டமடைவார்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த அனைத்தையும் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு இந்த குரானிய மனிதராக நம்ம மாற்ற அடையணும்னா இதை அணுக வேண்டும் என்றால் இந்த தடையெல்லாம் அதில் முற்றிலும் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஷைத்தான் என்பது மிக பெரும் தடை. அதை நம்ம தகர்த்தே ஆகணும். அவனை தகர்த்தா மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தில் நமக்கு மாற்றம்ங்கிறது நிகழக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம நினைவில் வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு முஸ்லீமாக நான் இருக்கணும். உதாரணத்துக்கு ஃபஜ்ருக்கு நம்ம எந்திரிச்சு தொழுகணும் அப்படின்னா, இப்போ நம்ம அலாரம் வைப்போம். பக்கத்துல யார்ட்டாவது என்ன ஃபஜ்ருக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை விஷயம் நம்ம செஞ்சாலும் கூட, நான் உறங்குற நேரம் நான் இப்போ 2 மணிக்கு போய் படுத்துட்டு 1 மணிக்கு போய் படுத்துட்டு நான் ஃபஜ்ரில் எழுந்திரிக்கணும் அப்படின்னா அது என்னால் முடியாது. அப்போ அதுக்கு தடையாக இருக்கிறது எது? அந்த உறக்கம். அந்த உறக்கம் நான் கொஞ்சம் முன்னாடியே தூங்க போயிடணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த நேரத்துக்கு எழுந்துச்சு நம்மளால் அந்த ஃபஜ்ர் தொழுகையை தொழுக முடியும். இரவுல நம்ம சீக்கிரமா தூங்க அந்த பழக்கம் இருந்தா மட்டும்தான் நம்ம நேரத்துக்கு ஃபஜ்ரில் எந்திரிச்சு நம்மளால தொழுக முடியும். அதுபோல இந்த குரான நம்ம சரியான முறையில அத அணுகும்போது மட்டும்தான் நம்ம தெரிய வேண்டிய தடைகளை எல்லாம் உடைச்சு நம்ம அத கரெக்டான முறையில ஃபாலோ பண்ணி அதை பின்பற்றி நம்மளால நடக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இதில் நான் எதுவும் தவறாக சொல்லியிருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.